தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக் யூஸ் பண்ற ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பா ஜூன் 29ஆம் தேதி முதல் அவங்களுடைய அக்கவுண்ட் வந்து இருக்காது. அந்த அக்கவுண்டே வந்து டெலீட் ஆயிரும். சோ அது யாருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். அது கூடவே வந்து டிக்டாக்ல வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு டிப்ஸும் வந்து கொடுக்க போறேன். அது என்ன டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா, அது யாருக்கான டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகுது, அது தொடர்ந்து போடுற வீடியோ வந்து எனக்கு ரீச் ஆகலைன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. சோ அது எதனாலங்கிறத தான் நான் இதுல சொல்ல போறேன். அது என்ன பண்ணா அடுத்தடுத்த வீடியோ வந்து ரீச் ஆகும்ங்கிறதையும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இந்த மாதம் அதாவது 29 ஜூன் 2020 பாத்தீங்கன்னா ஒரு சிலருடைய டிக்டாக் அக்கவுண்ட் வந்து இனிமேல் இருக்காது. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மூலம் லாகின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தான். சோ அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்கான். அதனால வந்து இனிமேல் வந்து டிக்டாக்ல வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி லாகின் பண்ண முடியாது. சோ உடனடியாக இன்ஸ்டாகிராம் மூலம் லாகின் பண்ணி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிக்டாக் ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலுக்குள்ளாடி போய்க்கோங்க. மேல பாத்தீங்கன்னா 3 டாட் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல மேனேஜ் அக்கவுண்ட்ல போய்க்கோங்க. சோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படி இல்லனா இமெயில் ஐடியை வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஜூன் 29க்கு மேல வந்து லாகின் பண்ண முடியும். ஏன்னா 29ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலம் லாகின் ஆனவங்களுடைய டிக்டாக் வந்து லாக் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லாகின் பண்ண முடியாது. சோ அப்படி லாகின் பண்ணணும்னா நீங்க இந்த ஃபோன் நம்பர் அப்படி இல்லனா இமெயில் ஐடி கொடுத்து வச்சீங்கன்னா அதன் மூலம் நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு 29ஆம் தேதி முடிஞ்சு அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா அக்கவுண்ட் இருக்காது. ரொம்ப கவலைப்பட்டுருவாங்க. சோ அதனால அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்க. சோ அடுத்ததா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ நல்ல ரீச் ஆகுது, நிறைய லைக்ஸ் கிடைக்குது, நிறைய வியூஸ் கிடைக்குது, ஆனா நான் அதை தொடர்ந்து அடுத்த வீடியோ போடும்போது எனக்கு எந்த லைக்ஸும் வரல, வியூஸும் வரல. சோ இது எதனாலன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்க வந்து போடுற வீடியோ என்ன வீடியோங்கிறத வந்து முதல்ல பாருங்க. ரீச் ஆகக்கூடிய வீடியோ என்ன வீடியோவோ அது சம்பந்தமா அது ரிலேட்டடான வீடியோவே வந்து அடுத்த வீடியோவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் கிடைக்காது. நீங்க வந்து ஒரு காமெடி பண்றீங்களா இருந்தா அந்த காமெடியில நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அடுத்த வீடியோவை நீங்க போடணும். சோ அப்படி போட்டாதான் வந்து பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு சமையல் வீடியோக்காக ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்றீங்க. திடீர்னு பார்த்தா அவர் வந்து காமெடியோ இல்ல வந்து டான்ஸோ ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா நமக்கு அது விருப்பம் இல்லாம இருக்கும். சோ நம்ம வந்து பார்க்க மாட்டோம். சோ அன்ஃபாலோவும் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான் வந்து டிக்டாக்ல வச்சிருக்காங்க. சோ எந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதிக ரீச் கிடைச்சதோ அந்த வீடியோல நீங்க என்னென்ன செய்திருக்கீங்கங்கறத வந்து நீங்க ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டு அடுத்த வீடியோ அதை தொடர்ந்து வரது மாதிரியே நீங்க வந்து பண்ணுங்க. அப்பதான் நல்ல ரீச் நல்ல லைக்ஸ் எல்லாம் கிடைக்கும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.